இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தினால நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தினால கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு நிச்சயமாய் அவருடைய ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுகிறார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் ஒரு இடத்துல கூடியிருந்தா கூட அந்த இடத்துல அவங்க விருப்பப்படுகிற காரியத்தை நிறைவேற்றுகிற நம் தகப்பன் எங்க 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன், என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளதான் அவர் இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இன்றைக்கும் இந்த காலை வேளையில நம்ம கூட அவர் இடைப்படுகிற வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனாயும் உள்ள வார்த்தை. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் கடந்து செல்லுகிறத நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்காக ஆஹ் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை லூக்கா 8வது அதிகாரம் 46வது வசனம். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனா அதுல இன்னும் ஒரு ஆழத்தில் வேற ஒரு பரிமாணத்துல நம்ம இந்த காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, லூக்கா 8:46, அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு. And Jesus said, somebody hath touched me, for I perceive that virtue is gone out of me. Somebody has touched me. இதுதான் இயேசு சொன்ன வார்த்தையா இருக்குது. அப்போ இந்த வார்த்தை தான் என்ன தொட்ட வார்த்தையா இருந்தது. அப்போ ஜீசஸ் சொல்றாரு, somebody has touched me. அது எந்த சூழ்நிலையில எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ அவரை தொடுகிறது அத்தனை பேர் அன்றைக்கு சுற்றி இருந்தாங்க. ஆனா ஒருவருடைய தொடுதலை மாத்திரம் அவரால உணர முடிந்தது. அந்த 12 வருஷம் அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல அவள் சுகம் பெறுகிறா. ஆனா உடனே அந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல நிற்கிறத பார்க்கிறோம். அங்க ஜீசஸ் அவரால வேறுபடுத்தி பார்க்க முடியுது. அங்க அத்தனை பேர் அவரை தொட்டுதான் அங்க அவருடைய துணியை தொட்டிருக்க வேண்டியது இருக்கும், அவரை இடிச்சுட்டு தான் போக வேண்டியது இருந்திருக்கும். ஒரு கேஷுவல் கான்டாக்டுக்கும் ஒரு ஃபெய்த் டச்சுக்கும் அவரால அதை வேறுபடுத்தி பார்க்க முடிகிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய ஜனங்கள் அவரை சுற்றி இருக்கிறாங்க. ஆனா ஒரு டச், ஒரு தொடுதல் தான் அங்க அவருக்குள்ள இருந்து வல்லமையை புறப்பட செய்த ஒரு தொடுதலா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த டுனாமிஸ் பவர் அவருக்குள்ள இருந்து வெளியே புறப்பட்டத அவரால அவர் ஃபீல் பண்ண முடிஞ்சத நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு பெரிய ஒரு கிரவுடு அங்க சுத்தி இருந்தா கூட அந்த இண்டிவிஜுவல் நீடு, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு சுகம் அங்க கிடைக்கணுங்கிறத அவர் உணர்ந்து அவருடைய சரீரத்துல இருந்து அந்த வல்லமை புறப்பட்டத அந்த அந்த ஒரு ஸ்திரீயினுடைய விசுவாசம் அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில அவள் பொருத்திக்குரிய அவளுக்குள்ள இருந்த விசுவாசம், அந்த இண்டிவிஜுவல் நீட், அவர் அந்த கூட்டம் முழுவதுமாய் யாருக்கும் டீல் பண்ணல, அந்த ஒரு ஸ்திரீக்காக அங்க நின்னதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த விசுவாசம், அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் அவரை நிக்க வச்சதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? அந்த காரியங்களை குறிச்சு நம்ம தியானிக்க போறோம். அப்போ விசுவாசம் தேவனிடத்துல இருந்து வல்லமைய நமக்குள்ள அது பெற்றுக்கொள்ளுகிறத, இழுத்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். இயேசு ஒரு தனி மனிதனுடைய தனி ஒரு மனுஷனுடைய விசுவாசத்துக்காக அவர் அங்க ரெஸ்பாண்ட் பண்றத பார்க்கிறோம். அங்க அவ ஒண்ணுமே செய்யல, அமைதலா அங்க ஜீசஸ் கிட்ட ஜெபிக்கும்படி கேட்கல, எதுவுமே செய்யல. நான் போவேன், நான் தொடுவேன், நான் சுகமாவேன். அதுதான் அவளுடைய விசுவாசமா இருக்கு. அந்த விசுவாசம் அமைதியா இருக்கு. அது மறைந்திருக்கக்கூடிய விசுவாசமா இருக்கு.
அப்போ அவர் பிசிக்கலா வெளியில எதையும் பார்க்கலனா கூட அவளுடைய இருதயத்துல அவள் கொண்டிருந்த விசுவாசம், அவள் இருதயத்துல என்ன பேசுனா. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், நம்ம இருதயமும் ஸ்பிரிச்சுவல் ரெல்மோ எப்பவும் கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம இருதயத்துல என்ன தியானிக்கிறோம், அது ஆவிக்குரிய உலகத்துல அங்க அஃபெக்ட் பண்ணுகிற காரியமா இருக்கு. அந்த சம்பவத்தை குறிச்சு நம்ம தியானிக்கும் போது நம்ம நல்லா பார்க்க முடியும். அவ இருதயத்துல அவ சொல்லிக் கொள்றா. அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை அவள் இருதயத்துக்குள் அவள் சொல்லிக் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11:6 பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடிட்டோமா நமக்கு நிச்சயமா பலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணுமா. அங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ கிட்ட இயேசு சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என் வல்லமை இல்ல, உன் விசுவாசம். அவளுடைய விசுவாசம் தான் அவருடைய வல்லமையை அங்கே இழுத்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த பயங்களும் புலம்பல்களும் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அந்த அந்த இடத்துல நம்ம ஹார்ட் இருக்கும்போது எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அங்க எபிரேயர் 4:15 நம்முடைய எந்த காரியத்தை குறிச்சும், அதாவது நம்ம சோதிக்கப்பட்ட போடுகிற எந்த காரியத்தை குறிச்சும் அவர் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராய் நமக்கு இல்ல. அதனாலதான் அந்த ஸ்திரீ 12 வருஷம் அங்க அங்க அவ பட்ட கஷ்டம், அந்த இண்டிவிஜுவல் நீடுக்காக அவர் அங்க நிக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ ஜீசஸ் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா அவர் சென்சிட்டிவா இருக்கிறாரு. நம்முடைய பெயின், நம்முடைய வீக்னஸ், நம்முடைய ஃபெய்த், இது எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறத பார்க்கிறோம். அத்தனை கூட்டம் நெருக்கிட்டு அவரை தொட்டுட்டு போனா கூட அந்த ஒரு தொடுதலுக்கு அவர் சென்சிட்டிவா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய தொடுதல் எப்படி இருக்கு? அது ஜீசஸ் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரை நம்ம தொடுறோமா விசுவாசத்துல? அங்க உடனடியான ஒரு விடுதலை அவளுக்கு உண்டாகிறத பார்க்கிறோம். நம்ம கண்டிஷன் என்ன, அது அவரை என்ன செய்து அசைக்க கூடியதா இருக்குது. அங்க 100க்கு அதிபதி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைச்சிருக்கிறான். அப்போ நம்ம போகும்போது அங்க அந்த 100க்கு அதிபதி போய் அங்க அங்க பார்க்கும்போது அந்த வேலைக்காரன் அங்க சுகமா இருக்கிறான். எத்தனாவது மணி வேளையில அவன் சுகமானான்னு சொல்லி கேட்கும்போது, இயேசு எந்த நேரத்துல அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வெளியில வந்ததோ அந்த நொடி பொழுதுல அவன் சுகமானதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் அங்க அந்த 100க்கு அதிபதி அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் இருதயத்துல ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அங்க இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தைய சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயம் வேலைக்காரன் பிழைச்சிட்டான். அந்த எண்ணத்தோட தான், அந்த விசுவாசத்தோட தான் அவர் அங்க இருந்து
அந்த நூற்றுக்கு அதிபதி கடந்து போறாரு. அந்த வார்த்தை, அந்த விசுவாசம் அந்த வேலைக்காரனை போய் அங்க டச் பண்றத பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்காக இருக்கட்டும், இல்ல நம்மை சார்ந்தவர்களுக்காக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் நம்ம விசுவாசம் மற்றவர்களை சுகப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆஹ் யாக்கோபு 5:15 அததான் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 5:15. விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யுமா? பிணியாளியை ரட்சிக்கும். அங்க அவனுக்கு அந்த நூற்றுக்கதிபதியுடைய வேலைக்காரனுக்கு அங்க அவ்வளவு பெரிய விசுவாசம் அங்க இருந்ததா எழுதப்படல. அவனுக்கு தெரியவும் தெரியாது. மரண அவஸ்தையில இருக்கிறான். ஆனா அவனுக்காக ஒருவன் விசுவாசிச்சு அவனுடைய சுகத்தை அங்க பெற்றுக்கொள்ளுகிறத பார்க்கிறோம். யார விசுவாசிக்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். வல்லமை நிறைந்த தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த வல்லமை நிறைந்த தேவனை நம்ம இருதயத்திலிருந்து நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்து எந்தெந்த காரியங்கள்ல அற்புதத்தை செய்யணுமோ அந்த காரியங்கள்ல அற்புதத்தை செய்து முடிக்காமல் அவருடைய வல்லமை திரும்பாதுங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டிலே எத்தனையோ ஹீலிங்க பார்க்கிறோம். இப்ப முதல்ல அந்த ஸ்திரீயினுடைய நிலைமைய நம்ம குறிச்சு கொஞ்சம் தியானிக்க போறோம். அந்த ஸ்திரீயினுடைய பெயர் எழுதப்பெற அவள் ஒரு யூத ஸ்திரீ, அது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனா 12 வருஷமாய் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். நம்ம பெண்களா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அந்த அந்த 12 வருஷமா தினந்தோறும் அவளுக்கு அப்படி ஒரு ப்ளீடிங் இருக்கும்னா அவ சரீரம் எவ்வளவு தூரம் அது பலவீனப்பட்டு இருக்கும். நடக்க கூட ஒரு பலன் இல்லாத ஒரு நிலைமைக்கு தான் அவ இருந்திருப்பா. அந்த சம்பவத்தை குறிச்சு நம்ம வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம். தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராலும் படாதிருந்த ஒரு ஸ்திரீ எல்லாத்தையும் செலவழிச்சுட்டா. சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டா. இந்த 12 வருஷத்துல அவ சரீரத்திலயும் சுகம் இல்ல, சரீர சுகத்தை இழந்து சொத்துக்களை இழந்து எங்கேயும் வெளியே போக முடியல. அடுத்தது நம்ம பார்க்கிறோம். அந்த அந்த நாட்கள்ல அப்படி அந்த ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தா அவங்க யார்? தீட்டுப்பட்டவர்கள். லேவியராகமம் 15வது அதிகாரத்துல அத குறிச்சு நம்ம பார்க்க முடியும். அவளால பப்ளிக்ல எங்கேயுமே வர முடியாது. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. லூக்கா 15:25 27 வரைக்கும். ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாய் இருப்பாளாக. அந்த நாட்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையை போல அவளுக்கு தீட்டாய் இருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டை போல தீட்டாயிருக்கும். அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் தன் உதிர ஊரல் நின்று சுத்தமான போது அவள் 7 நாள் எண்ணிக்கொள்வாளாக. அதன் பின்பு சுத்தமாயிருப்பாள். 8ஆம் நாளிலே 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவள். அடுத்ததா அது ஆசாரியன் பாவ நிவாரண பலியா, சர்வாங்க தகன பலியா அவளுக்காக கர்த்தருடைய சந்நிதியில அவளுடைய உதிர ஊரலி நிமித்த பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இவ்வளவும் ஒரு தீட்டுப்பட்ட ஒரு ஸ்திரீ, அங்க ப்ளீடிங் அதிகமான அந்த உதிர போக்கு உள்ள அந்த ஸ்திரீ செய்ய வேண்டிய காரியமா இருக்குது.
எந்த பப்ளிக்லயும் அவளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மொத்தத்துல அவ ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, சொத்துக்களை எல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலை, சரீரத்துல பல பலன் இழந்த ஒரு சூழ்நிலை, டோட்டலி ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல தான் அவ இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவள் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு அவ போறா. அதனாலதான் எதுக்காக நம்ம இன்னைக்கு காலையில தோறும் இந்த இடத்துல நம்ம கூடி வர்றோம்? விசுவாசம் கேட்க 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 அவருடைய வார்த்தைய தியானிக்க 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 தான் நமக்குள்ள அங்க அந்த விசுவாசம் பெருகுகிறத நம்ம பார்க்கிறோம். அவ பிசிக்கலா அவ டோட்டலா எல்லா விதத்திலயும் ட்ரெயின் ஆயிட்டா. பினான்சியலா எல்லா படமும் செலவழிந்து போனதை பார்க்கிறோம். எமோஷனலா அவள் தனிமைப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலாவும் அவ எல்லாரிடத்துல இருந்தும் அவள் தனிமைப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். எல்லாரும் இத பார்க்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவளை பார்த்த விதம் வேறு விதமா இருந்தது. ஆனா அவளுக்கு அவ ஒரு டிட்டர்மினேஷனோட போறா, தைரியத்தோட போறா. அவளை அதாவது அவ உட்கார்ந்து இருந்த இடம், அந்த எந்த பகுதியை தொட்டாலும் தொட்டவங்க தீட்டா இருப்பாங்க. ஆனா இந்த ஸ்திரீக்கு ஒரு நம்பிக்கை, இங்க ஒரு தேவகுமாரன் வந்திருக்கிறார், அவரை நான் தொடும்போது எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த தைரியம் அவளுக்கு அங்க உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த லூக்கா 4:44 லூக்கா 8:44 நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவளுடைய அவளுடைய ஸ்டேட்டஸ் அது அன்கிளீனா தான் இருக்கு, தீட்டுப்பட்டவளா தான் இருக்கு. ஆனா கூட அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க எல்லாரும் அவளை தடுத்து நிறுத்தி இருப்பாங்க, அவளை தெரிஞ்சவங்க. ஆனா கூட அந்த பப்ளிக் ஷேம், அந்த வெட்கம், அந்த அவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க, நம்மள நம்மள துக்கப்படுத்துவாங்களோ, வேதனைப்படுத்துவாங்களோ, வெட்கப்படுத்துவாங்களோ, அவமானப்படுத்துவாங்களோ, இது எதையும் அவ பார்க்கல. அவளுடைய கலாச்சாரம், அவளுடைய மத சம்பந்தமான அந்த தடைகள் எல்லாத்தையும் அவ உடைச்சிட்டு தான் அங்க இயேசு கிறிஸ்துவ வந்து தொடுகிறத பார்க்கிறோம். அப்போ உண்மையான விசுவாசம், அதுல என்ன இருக்காது? பயம் இருக்காது, வெட்கம் இருக்காது, அதுல கலாச்சாரம் ஒட்டிட்டு இருக்காது. எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் அவ அங்க வந்து இயேசுவை தொடுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவம் மார்க் 5ல அங்க சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 5:28 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 27 நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அப்போ அவ கேள்விப்படுறா. கேள்விப்பட்ட உடனேயே அவளுக்குள்ள ஒரு ஃபெய்த் பில்ட் ஆகுது. இந்த இயேசு யார் அப்படின்னு அவ கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகின உடனே அவ சொல்றா, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா கூட நான் சுகமாவேன். அவ இயேசு கிட்ட போய் தன் மேல கை வைக்கும்படியாவோ, தனக்காக அவர் ஜெபிக்கும்படியாகவோ அவ கேட்கவே இல்லை. அவளுக்கு ஒண்ணு நல்லா தெரியும். மல்கியா 4:2 நம்ம பார்க்கிறோம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவருடைய வஸ்திரத்தை அவருடைய செட்டைகளாய் அவள் பார்த்ததை பார்க்கிறோம். அவர் வஸ்திரத்துலதான் அங்க ஆரோக்கியம் இருக்கு. அந்த வஸ்திரத்தை நான் தொடுவேன், அதுல ஆரோக்கியம் எனக்கு உண்டாகும். அவள் அதை அறிஞ்சிருந்தா. அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய செட்டைகளாகி அவருடைய வஸ்திரத்துல ஆரோக்கியம் இருக்குன்னா நான் போவேன், நான் தொடுவேன், நான் சுகமாவேன். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து
முற்றிலுமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்னா அந்த சுகம் எவ்வளவு தூரம் நமக்குரியது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அவளுடைய சுகம் உடனே இன்ஸ்டன்டா அங்க நடக்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பாடி, சோல், ஸ்பிரிட் அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவர் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் நமக்கு ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குது. Your faith has made you whole. முழுமையாக்கிருச்சு. உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் முழுமையாக்கப்பட்டிருக்கு, சுகமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இயேசு சொல்றத பார்க்கிறோம். அங்க இயேசு கேட்ட உடனே பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் அவ வந்து அங்க சம்பவித்ததை அங்க சொல்றா. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். மகளே அப்படின்னு சொல்லி அங்க இயேசு கிறிஸ்து அவளை சொல்றத பார்க்கிறோம். இவ்வளோ காலம் அவளை யாரும் அப்படி பார்க்கல. அவளை தீட்டுப்பட்டவளா பார்த்து ஒதுக்கி வைத்திருந்தவர்கள் மத்தியில ஒரு சத்தம் அவ காதுல விழுது. மை டாட்டர், மகளே. அது அவளுடைய ஆத்துமாவுக்கு எவ்வளவு இனிமையா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தை வார்த்தையினால சிருஷ்டித்தவர் என்னை எப்படி கூப்பிடுறாரு? மகளேன்னு கூப்பிடுறாரு. அவ வாழ்க்கையிலேயே அன்னைக்கு பெற்ற சந்தோஷத்தை இன்றைக்கும் பெற்றிருக்க முடியாது. அவளுக்கு அவ சரீரத்துல மாத்திரம் அவளுக்கு சுகம் தேவைன்னு அவருக்கு அதுல மாத்திரம் அவளுக்கு சுகம் வேணுங்கிறது அவருக்கு தெரியல. அவருக்கு தெரியும். ஒரு நிமிஷம். அவளுடைய ஆத்துமாவுக்கும் சுகம் வேண்டுங்கிறத இயேசு கிறிஸ்து அறிந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவர் எப்படி கூப்பிடுறாரு? மகளே. இத்தனை வருஷம் உன்னை எல்லாரும் தள்ளி இருக்கலாம், ஆனா நீ என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி அங்க இயேசு கூப்பிடுறத பார்க்கிறோம். எல்லா சொத்துக்களையும் விற்று, ஆஸ்திகளை விற்று, இன்னைக்கு அவ கையில எதுவுமே இல்லாத நிலைமையில தான், அந்த விசுவாசத்தோட புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில அங்க இயேசுவை விசுவாசித்து அவள் வருகிறத பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை இயேசு கனப்படுத்துகிறத பார்க்கிறோம். அவளுக்காக அந்த இடத்துல அவர் நிற்கிறத பார்க்கிறோம். இதுதான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசம். அப்போ இயேசு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபெய்த்தையும் அவர் என்ன செய்யறாரா? பார்க்கிறாரா? நம்ம வார்த்தையை வாசிக்கும் போது, தியானிக்கும் போதே அத விசுவாசத்தோடு இது எனக்கு எழுதப்பட்டிருக்கிறதுன்னு நீங்க எப்போ அந்த வார்த்தைகளை நீங்க தியானிக்கிறீங்களோ, அந்த ஸ்பிரிட் ஃபில்டு வேர்டு உங்களுக்குள்ள அவருடைய பவரை உங்களுக்குள்ள ரிலீஸ் பண்றதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதான். அது ஜீவனை நமக்குள்ள ரிலீஸ் பண்ணுகிற காரியமா இருக்கு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் நம்ம அவரை சந்திக்கிறாங்க, என்கவுண்டர் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாரும் அப்படி நடக்கிறது இல்லை எல்லாருக்கும். அதற்காக தான் அவர் தன்னுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைய எவ்வளவு தூரத்துக்கு இது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தையை நான் அப்படியே ரிசீவ் பண்றேன்னு சொல்லி ஃபெய்த்ல யார் ஒருவர் ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு அது ஜீவனாய் அவங்க வாழ்க்கையில மாறுகிறத நம்ம பார்க்க முடியும்.
இல்ல எல்லாரும் வாசிக்கிற மாதிரி வாசிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம், எத்தனையோ பைபிள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவருடைய வார்த்தைய தியானிக்கும் பொழுதே அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை நமக்குள்ள புறப்பட்டு வரணும். அப்படி தியானிக்கிற தியானம் தான் அது இனிமையா இருக்கும். தாவீது அப்படிதான் எழுதுறாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறது போல நான் அவருடைய வார்த்தையை நான் கண்டுபிடிக்கிறேன்னு அவர் எழுதுறாரு. அவர் ட்ரெஷரா பார்க்கிறாரு. ஏன்னா அது அவருக்கு ஜீவனா இருக்கு. உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வல்லமை. இன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை குறிச்சு கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள அப்படி ஒரு விசுவாசம் பெருகுது. அங்க இயேசு நின்று சொல்றாரு, somebody has touched me. இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம விசுவாசம் எந்த இடத்துல இருக்கு? அப்ப அவருடைய செட்டைகள்ல ஆரோக்கியம் இருக்குன்னா அவருடைய வஸ்திரத்துல அங்க தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ளறத பார்க்கிறோம். சுகம் எப்போ கிடைக்குது? அவளுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் சுகத்துக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அங்க நாகமான் அங்க எப்படி சுகமாக்கப்படுகிறான்? கீழ்ப்படுகிறான். யோர்தான்ல போய் மூழ்கணும்னு முதல்ல அவனால முடியல. ஆனா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அங்க சுகம் உண்டாகுது. சங்கீதம் 103 பார்க்கிறோம், அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறவர் யெகோவா ரஃபா. இன்றைக்கு அந்த யெகோவா ரஃபாவே இங்க இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறாரு. இத எவ்வளவுக்குள்ள நம்ம ஆழமா அந்த யெகோவா ரஃபாவை நம்ம தியானிக்க 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 நம்ம சரீரத்துல சுகம் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். அங்க அன்னாளுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். தன் இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அவ ஊற்றுறா. அங்க இருதயத்துலதான் அவளுக்கு ஒரு விசுவாசம், சைலண்ட் ஃபெய்த் தான் அங்க இருக்கு அவளுக்கு. ஆனா அதை ஊற்றின பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. விசுவாசம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம எப்படி இருக்க மாட்டோம்? துக்கமுகமாய் இருக்க மாட்டோம். எனக்கு ஒருவர் இருக்கிறார், வல்லமை நிறைந்த ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார், என் ஜெபங்களை அவர் கேட்டு இருக்கிறார், அவர் நிச்சயமாக எனக்கு செவி கொடுத்திருக்கிறார், எனக்கு பதில் உண்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க துக்கமுகமா இருக்க மாட்டாங்க. அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? குணம் அடைந்திருக்கிறோம். இங்க பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு இயேசு வெறுமனே சரீர சுகத்தை மாத்திர கொடுக்கல, அவளுடைய ஆத்துமாவுக்கும் தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி அவளுக்காக அங்க நின்று அவளை ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுறாரு. அவளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அந்த அன்பை விட்டு அவளால பின்வாங்க முடியாதபடி. ஒருவேளை அங்க அவளுடைய உற்றார் உறவினர்கள், அவளுடைய குடும்பத்தார் எல்லாரும் அவளை தள்ளி இருக்கலாம். ஆனா புறக்கணித்து தள்ளாத ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத அன்றைக்கு அந்த ஸ்திரீ கண்டுபிடித்தது நிமித்தம் அவளுடைய ஆத்துமாவும் அங்கே சுகமாக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில கூட அதே இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமா, சரீரம், ஆவி எல்லாம் முழுமையும் அடைமைப்படியாதான் இந்த வார்த்தைகளை நம்ம கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்ப்போம். நேற்றைய தினத்துல கூட அந்த பிரேயர் செஷன்ல நம்ம தியானித்த காரியங்கள் அதுதான்.
சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்து, அவரை மாத்திரம் பார்க்க 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 நம்ம லைஃப்ல எல்லா பகுதிகள்லயும் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கைய நம்ம பார்க்க முடியும். ஹோல்னஸ் நம்ம லைஃப்ல நம்ம பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கு நம்ம யாரை பார்த்து கொண்டு இருக்கிறோம், எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? சூழ்நிலைய பார்க்கிறோமா? ரிப்போர்ட்ட பார்க்கிறோமா? இது எல்லாத்தையும் இன்றைக்கு விட்டுட்டு அந்த ஸ்திரீயினுடைய தொடுதல் அவருக்குள்ள இருந்து வல்லமையை புறப்பட செய்திருக்குமானால், இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்து வல்லமையை புறப்பட செய்ய அது ஏதுவாய் இருக்குது. அப்படி இன்னைக்கு நீங்க எதெல்லாம் இன்னைக்கு நீங்க பயந்து போய் இருக்கிறீங்களோ, இது எப்படி நடக்கும்னு நினைச்சு யோசிக்கிறீங்களோ, அதுல எல்லாத்தையும் எல்லா அந்த ஏரியாஸ்லயும் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். இன்றைக்கு அவருடைய வல்லமை அந்த பகுதிகளுக்குள்ள அது கடந்து வருகிறத நம்ம நிச்சயமா பார்ப்போம். பெரிய பெரிய சாட்சிகளை நம்ம நிச்சயமா ஒவ்வொருவரும் நம்ம சொல்றத நம்ம பார்க்க முடியும். நம்ம இனி துக்கமுகமாய் இருக்கக்கூடாது. இன்றைக்கு எந்தெந்த காரியத்துல விசுவாசத்தோடு நம்ம அவரை தொடுறோமோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அற்புதங்கள் நடக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லி அந்த அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி மாத்திரம் நீங்க விசுவாசிச்சு அறிக்கையிடுங்க. அத்தனை பகுதிகள்லயும் அந்த அற்புதங்களை நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒரு மனுஷிக்காக அந்த இடத்துல நின்னு somebody has touched me அப்படின்னு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்காக ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னா, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு சொல்லணும், you have touched me. அந்த ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்துட்டா போதும், நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாவது நிச்சயம். இன்றைக்கு அந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரணும், நம்ம இருதயம் அந்த இடத்துக்கு வரணும். நிச்சயமாய் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர்கிட்ட அவரால செய்ய முடியாத காரியம்னு அதிசயமான காரியம்னு எதுவுமே கிடையாது. அது உங்க ஆத்மாவில சுகமா இருக்கட்டும், உங்க சரீரத்துல சுகமா இருக்கட்டும், எதுவானாலும் அவரால் அதை நிச்சயம் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த நம்பிக்கையோட நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளின் காலை வேளையில கூட கர்த்தாவே, எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் தியானித்து பார்த்தோம். ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல தான் அவ இருந்தாள். ஆனா கூட உங்களை குறித்து அவள் கேள்விப்பட்டு அவள் தன் இருதயத்துல அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகி நான் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, இன்றைக்கும் நாங்க அப்பா எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய கரங்கள்ல எங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிற, அச்சுறுத்தி கொண்டு இருக்கிற, அவிசுவாசப்படுத்துகிற குடும்பத்தின் எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை நாங்க உங்ககிட்ட கொடுக்கிறோம்ப்பா. அதுல எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நாங்க உங்ககிட்ட அந்த காரியங்களை கொடுக்கிறோம். நீங்க எங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தைக்காக தான் நாங்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். My daughter, you have touched me. நீ என்ன தொட்டு இருக்கிற, இந்த ஒரு வார்த்தை போதும் எங்களுடைய முழு வாழ்க்கையும் இது மாறும் அப்படிங்கிறதுல நாங்க ஆணித்தரமாய் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்.
காலை வேளையில உங்க உங்க இருதயத்துல கொண்டு வாங்க. எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்க அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க இருதயத்துல வைத்து, அப்பா இந்த காரியத்துல எல்லாம் நீர் அற்புதங்களை செய்ய வல்லவர் அப்படின்னு நான் நம்பி விசுவாசித்து நான் எனக்குள்ள அந்த வார்த்தைகளை சொல்றேன். நீர் இந்தெந்த காரியங்கள்ல, அது ஒருவேளை உங்க குடும்பத்தாருடைய சுகமா இருக்கலாம், அது உங்களுடைய சுகமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு தேவையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இத நான் என் அப்பா கிட்ட கொடுக்க போறேன். இதுல என் அப்பா நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அப்படின்னு இருதயத்துல இருந்து நீங்க விசுவாசிக்கிற இந்த வேளையில அவர் சொல்ற அந்த வார்த்தை, மை டாட்டர் யூ ஹேவ் டச்ட் மீ. இந்த வார்த்தை அவர் சொல்றாருன்னு நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் அது இன்றைக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்க தொடங்குனத நீங்க பார்ப்பீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. உடனடியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இதை நான் சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். அத்தி மரத்தை அங்க சபிக்கிறார். அது உடனே அவங்களுக்கு தெரியல. ஆனா மறுநாள் திரும்பி வரும்போது அது வேரோடு பட்டு போயிருக்கிறத பார்த்தாங்க. அப்படித்தான் இன்றைக்கு அந்த சம்பவம் நீங்க எதை விசுவாசிச்சு அவர்கிட்ட கொடுத்தீங்களோ அதுல அற்புதம் இன்றைக்கு நடக்க தொடங்கி விட்டது. எரிகோ கோட்டை அங்க ஒவ்வொரு நாளும் சுற்றி வர்றாங்க, எதுவுமே கண்ணுல பார்க்கல. ஆனா குறிக்கப்பட்ட நாள் வந்த பொழுது அது ஒரே நொடி பொழுதுல அத்தனையும் தகர்ந்து போனதை பார்க்கிறோம். அப்படித்தான் இன்றைக்கு நீங்க விசுவாசித்த காரியத்துல அற்புதம் நடக்க தொடங்கிச்சு. உங்க உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தாருடைய வாழ்க்கையில சுகம் உண்டாயிற்று. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாயிற்று. உங்க தேவைகள் அது சந்திக்கப்பட்டு விட்டது. இப்படி யார் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, you had touched me. என் வல்லமை புறப்படுது. என் வல்லமை என் பிள்ளை நீ விசுவாசிக்கிற இந்த நேரத்திலேயே என்னுடைய வல்லமை நீ விசுவாசிக்கிற காரியங்கள்ல அது புறப்பட்டு நான் செய்ய வேண்டிய காரியங்களை அது செய்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்து இன்றைக்கு பிரத்யட்சமாய் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரும் லிட்ரலா அவருடைய வல்லமை நீங்க எதுலலாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இப்போ அந்த காரியத்துல எல்லாம் அவருடைய வல்லமை புறப்பட்டு உங்க குடும்பத்தார தொடுகிறத நீங்க பாருங்க. ஜீசஸ் உங்க வல்லமை அது எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை தொடுகிறத நாங்க பார்க்கிறோம். ஒருவேளை ரட்சிக்கப்படாது இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம். எல்லாரையும் அந்த வல்லமை இன்றைக்கு தொடுகிறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. யாருக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களுக்காகவா, மற்றவங்களுக்காகவா, எந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிற இந்த நேரத்துல அவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுகிறத நீங்க பாருங்க. நான் அதை பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் அந்த வல்லமை டச் பண்ணுது. ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமை தொடுகிறது. ஆத்துமாவில, சரீரத்துல, ஆவில பரிபூர்ணமான முழுமையான ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாய் அவருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது.
ஏன்னா நம்ம அவருடைய வல்லமை உணர்ந்தவர்களாய் அவர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு சுகம் அவரிடத்திலிருந்து உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. அந்த வல்லமை புறப்பட்டு வருகிறது. அந்த வல்லமையை உடையவரையே நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எவ்வளவு தூரம் நம்ம சரீரத்துல சுகம் உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும். இத ஃபீல் பண்றவங்களுக்கு தான் அது நடக்கும். உங்க சரீரம் வரைக்கும் கிறிஸ்து அந்த சுகத்தை கொடுத்த வல்லமை நிறைந்தவர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அதனால அந்த வல்லமை என் சரீரத்துக்குள்ள அது செயல்பட்டு என்னை சுகமாக்குகிறது. என்னுடைய சரீரம் சுகமாக்கப்பட்ட ஒரு சரீரம். நீங்க ஃபீல் பண்ணும் போதே உங்க சரீரம் அப்படியே லைட் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். அவருடைய வல்லமை அப்படியே ஒவ்வொருவருக்குள்ளேயும் இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய எலும்புகள்ல இருந்த வலிகள் மறைகிறது. எல்லா பகுதிகள்லயும் இருக்கக்கூடிய பலவீனங்கள் அது மறைந்து போகிறது. ஏன்னா நீங்க விசுவாசத்தோடு அவரை தொட்டிருக்கிறதுனால அவருடைய வல்லமை சரீரத்துக்குள்ள அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறத நீங்க பாருங்க. உங்க குடும்பத்தாருக்குள்ள அந்த சுகம் அது அப்படியே ஃப்ளோ ஆகுது. அது ஆத்துமாவுல ஒரு சுகமா இருந்தாலும் சரி, சரீர சுகமா இருந்தாலும் சரி, அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்திருக்கு. ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலை அது உண்டு பண்ணுகிறது. இதற்கு மேல நீங்க கவலைப்படவே கூடாது. அவ்வளவுதான், அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்துருச்சு. அவர் செய்து முடிக்கிறார். நம்ம துக்க முகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிள்ளைகளை அவர் தொட்டு இருக்கிறார். அவருடைய வல்லமை தொற்றுக்கு. இதுல எல்லாம் பிள்ளைங்க வீக்கா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்குள்ள அவருடைய வல்லமை இறங்கி வந்துருச்சு. அவங்க எமோஷனலா, பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா எதுலெல்லாம் வீக்கா இருந்தாங்களோ அதுல எல்லாம் பலப்படுத்தும்படியார் அவருடைய வல்லமை பிள்ளைகளுக்குள்ள, நம்ம குடும்பத்தாருக்குள்ள, நமக்குள்ள அவருடைய வல்லமை இறங்கி வந்திருக்கு. இன்றைக்கு ஒரு விடுதலை நாளாய் நீங்க பாருங்க. அற்புதத்தின் நாளாய் நீங்க பாருங்க. விடுதலை இன்றைக்கு நிச்சயமாய் நடக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். லிட்டரலா உங்க கண்ணுல நீங்க பார்க்காம இருக்கலாம். அங்க அன்னாள் அங்க ஜெபித்துட்டு போய் வீட்டுக்கு போன பிறகு அங்க எவ்வளவு நாட்கள் அவ குழந்தை உண்டானாலும் தெரியாது. ஆனா அவளுடைய துக்கம் மறைஞ்சது. அங்க அவளுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. இன்றைக்கும் துக்கம் இல்லாத அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் நம்ம அவரை தொட்ட தொடுதல் இன்றைக்கு அவருக்குள்ள இருந்து வல்லமை நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பங்கள்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாம இருந்த பகுதிகள் எல்லாம் டாடி உங்க வல்லமை எனக்குள்ள புறப்பட்டு வரட்டும். அப்படியே அவருடைய வல்லமை அந்த பகுதிகளுக்கெல்லாம் கூட இது கடந்து வருகிறது.
விடுதலை உண்டாகுது, சுகம் உண்டாகுது, ஆத்துமாவுல மிகப்பெரிய விடுதலை. எண்ணங்களோடு நம்ம வாழ்வோம். இனி துக்க முகமாய் நம்ம இருக்க வேண்டாம். இங்க வந்திருக்கிற அனைவரும் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஏன்னா இன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுடைய ஒரு தொடுதல் அவர் ஐடென்டிஃபை பண்ணாருன்னா, இன்றைக்கு நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேருடைய தொடுதலுக்கும் அவர் சென்சிட்டிவா இருக்கிறாரு. அத்தனை பேருடைய தொடுதலையும் அவர் ஃபீல் பண்ணிட்டார். அப்படின்னா அற்புதம் நிச்சயம். நம்ம தொடுதலை அவர் உணர்கிறார். அவருக்குள்ள இருந்து வல்லமை நம்ம வாழ்க்கையில புறப்பட்டு வந்து விட்டது. அப்படியே கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிக்கிறத பார்க்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நல்ல நாளின் காலை வேளையில எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சொல்லுகிற வார்த்தையை எங்க காதுகள் கேட்கிறது. யூ ஹேவ் டச்ட் மீ. இதுல யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்களோ உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுற வார்த்தை, யூ ஹேவ் டச்ட் மீ. அவ்வளவுதான். அந்த வார்த்தை அவர் எப்ப சொன்னாரோ அந்த நொடி பொழுதுலயே உங்க சரீரத்துக்குள்ள அந்த வல்லமை கடந்து வருது. உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க குடும்பத்தாருக்குள்ள அந்த வல்லமை கடந்து வருது. இன்றைக்கு விடுதலை உண்டாகுது. அவரை சந்தோஷமா ஆராதித்து துதித்து கொண்டே இருக்கும். அப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. ஆவியினால நாங்க நிரம்பி சந்தோஷத்திலேயே களி கூற எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. அப்பா, இங்க வந்த ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு விசேஷித்த தொடுதல் உங்க மூலமாய் உண்டாயிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். உங்களை அவங்க தொட்டிருக்கிறாங்கப்பா, நாங்க தொட்டிருக்கிறோம்ப்பா. நெடுங்காலமாய் காத்திருந்த காரியங்கள் எல்லாம் அற்புதம் எங்க வாழ்க்கையில நடக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. இன்றைக்கு அற்புதத்தின் நாளாய் நாங்க பார்க்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அப்படி அற்புதங்கள் நடக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு மனதோடு எல்லாருக்காகவும் நாங்க எல்லாரும் ஜெபிக்கிறோம். யார் யார் உள்ளத்துல எதெல்லாம் விசுவாசத்தோடு கேட்டிருக்கிறாங்களோ அது எல்லாத்துலயும் அற்புதம் நடக்கட்டும். அப்படியே உடைய வல்லமையை அனுப்பி இது அற்புதங்களை செய்கிறபடி நாம் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யாராவது ஷேர் பண்ணுமா? விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பார்ப்போம். நிச்சயமா இனி நீங்க துக்க முகமா இருக்க வேண்டாம். கர்த்தர் எந்தெந்த காரியத்துல நீங்க விசுவாசிச்சீங்களோ அது எல்லாத்துலயும் அவர் அற்புதத்தை அவர் செய்து விட்டார். ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அற்புதம் நடந்துட்டு அந்த நம்பிக்கையோட நம்ம இந்த நாளுக்குள்ள போவோம். பெரிய காரியங்களை தேவன் செய்கிறத பார்ப்போம்.